நீங்கள் வெயிட் கெயின் ஏற்றுறதுக்கு வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்காக ரொம்ப சிரமப்படுறீங்களா? நான் என்னென்னமோ சாப்பிட்டு பார்க்குறேன், எனக்கு வெயிட் ஏற மாட்டேங்குது. எக்ஸாக்டாக எப்படி என் வெயிட்டை கெயின் பண்ணுறது, நான் என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஹெல்த்தி சம்மந்தமாக கண்டென்ட் வேணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, வெயிட் கெயின் பண்ணணுன்னா நிறையா சாப்பிட்ணும், கரெக்டு தான். ஆனால் பிரச்சனை என்னென்னா, என்ன சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், நம்ம ஜீரண மண்டலம் பாதிக்காத மாதிரி எப்படி சாப்பிட்ணும், நம்ம ஆர்கன்ஸு மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த கிளாண்ட்ஸு, தைராய்டு, பேங்க்ரியாஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு, அதாவது உடம்ப ரொம்ப வேலை வாங்காமல் ஜாம் ஆகாமல் எப்படி வந்து நம்ம வெயிட் கெயின் பண்ணுறது, இது மாதிரி நமக்கு வந்து எதனால் நமக்கு வெயிட் ஏறாமல் இருக்குது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். நம்மளும் என்னென்னமோ சாப்பிட்டு பார்ப்போம், ஏறாது ஒரு சிலருக்கு சாப்பிட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உடம்பு எவ்வளோ கலோரியை எரிக்குது, அதுக்கு வந்து பிஎம்ஆர் சொல்லுவாங்க, ஆர்எம் சொல்லுவாங்க, ரெஸ்டிங் மெட்டபாலிசம் அல்லது பேசல் மெட்டபாலிக் ரேஷியோ. அது எரிக்கிறத விட கூடுதலாக சாப்பிட்ணும். அந்த சாப்பிட்றது உடம்புல நமக்கு போய் உக்காரணும் உள்ள. ஸோ அப்போ 8000லேருந்து 9000 கலோரி நம்ம உடம்புல உட்கார வச்சோம்னா உள்ள 1 கிலோ கெயின் ஆகும். ஏன்னா நானுமே வந்து ஒரு 5 கிலோ கெயின் பண்ணியிருக்கேன். சின்ன வயசில் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும். இன்றைக்கெல்லாம் வந்து அது ஃபிட்டாக இருக்கிறாங்க, ஸ்கின்னி ஃபிட்டு அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. நிறைய பேருக்கு அது ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. ஆனாலும் உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கம்மியாக இருக்கும். குளிர்லலாம் அதிகம் இருக்க முடியாது. வெயிட் கெயின் நீங்கள் பண்ணல, மசில் கெயின் பண்ணல அப்படின்னாக்கா அதிகம் குளிர் தாங்க முடியாது. ஸோ டயர்டு, அது மாதிரி காமனான விஷயங்கள். இப்போ என்ன வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹெல்த்தி கலோரி, ஹெல்த்தி ஃபேட், இந்த ஹெல்த்தி ஃபேட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்ணும். ஏன்னா இந்த இம்யூன் சிஸ்டம் பில்ட் ஆகி குட் ஃபேட் நம்ம உடம்புல பில்ட் ஆகும்போது தான் நமக்கு வெயிட் கெயின் பண்ணுறது ஈஸியாகும். இப்போ ஹெல்த்தி ஃபேட் எதில் சாப்பிட்றது பாருங்கள், பாதாம், பிஸ்தா, முந்திரி, அதாவது இந்த நட்ஸுன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஒரு சில கடைங்க அதுக்காகவே இருக்குது, இந்த அஜ்ஃபான் மாதிரி, அங்கெல்லாம் போனீங்கன்னாக்கா நட்ஸு கிடைக்கும், அது வாங்கி சாப்பிட்லாம். பன்னீர், நெய், இது மாதிரி பால் சம்பந்தமான பொருட்கள், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், அப்புறம் டார்க் சாக்லேட், ஒரு மோர் தென் 70% இருக்கும் டார்க் சாக்லேட், அந்த மாதிரி. அப்புறம் எக்கில் வந்து எல்லோ இருக்கும், ஒயிட் இருக்கும். ஸோ எல்லோ வந்து ஃபேட்டு, குட் ஃபேட்டு, ஒயிட் வந்துட்டு ப்ரோட்டீன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் கவனம் செலுத்துறது வந்து ப்ரோட்டீன் கவனம் செலுத்துவோம். ஃபஸ்ட்டு ஃபேட்டு கவனம் செலுத்தணும், ஹெல்த்தி ஃபேட்ஸ். இது நீங்கள் கவனம் செலுத்தி அதை அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்ததாக ப்ரோட்டீன் கவனம் செலுத்தணும். ஏன் ப்ரோட்டீன் கவனம் செலுத்தணும்னா, மாவு சத்து நிறையா சாப்பிட்டோம்னா ஹை குளுக்கோஸ் ஆகி அது ஃபேட்டாக போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ப்ரோட்டீன் வந்துட்டு சாப்பிட்ணும். எவ்வளோ சாப்பிட்றது, 1 கிலோவுக்கு 1 கிராம் மினிமம் சாப்பிட்ணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 50 கிலோ 60 கிலோ இருக்கீங்க, 40 கிலோ இருக்கீங்க, 30 கிலோ இருக்கீங்கன்னா, நீங்கள் மசில் கெயின் பண்ணணும் அப்படின்னா நார்மல் பீப்புள் 1 கிராம் சாப்பிட்ணும். நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும், மசில் கெயின் பண்ணணுன்னா மினிமம் 2 கிராம் சாப்பிட்ணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து சிக்கன் பேஸ்டு, எக்கு பேஸ்டு, மீட்டு பேஸ்டு, சோயா, அது மாதிரி. ஸோ மீட் வந்து ஹை கலோரி. ஸோ இந்த மீட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எண்ணெயில் பொரிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்றது, புரோட்டா சாப்பிட்றேன், ஆம்லெட்ஸ். நம்ம இப்போ நண்பர் ஒருத்தர் இங்கே வந்து வெயிட் கெயின் பண்ணான். வெளியில் அவன் என்ன பண்ணால், இது அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நிறையா அசைவ உணவுகள், புரோட்டா, ஆப்பாயில்னா 5, ஆம்லெட்டுன்னா ஒரு 5, 6, 7, 10 இப்படி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களும், லிக்கரு, இந்த மாதிரிலாம், பீர் ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் வந்துட்டு போனால் அப்படி. அதனுடைய விளைவு என்னாச்சு, அவருக்கெல்லாம் சிஸ்டம் அடி வாங்கிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம புரோட்டா சாப்பிட்லாம், எப்போயாவது ஒரு தடவை சாப்பிட்லாம், கொஞ்சமாக சாப்பிட்லாம். வெயிட் கெயின் பண்ணுறேன்னு நிறையா சாப்பிட்டா அது வந்து ஃபைபர் நிறைய இல்லை. அதில் ஃபைபர் இல்லைன்னா மோஷன் ப்ராப்ளம் ஆகும். மோஷன் ப்ராப்ளம்னா
நம்ம வந்து முக்கி பண்ண வேண்டியிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எரனியா கம்ப்ளைண்ட்டு, ஒட்டுக்குடல் கம்ப்ளைண்ட்டு, நிறையா காரம் சாரமாக சாப்பிட்டு, அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிறையா தடவை சாப்பிட்றது, அப்புறம் பேங்க்ரியாஸில் இன்சுலின் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அவனுக்கு. எதனாலன்னா வெயிட் கெயின் பண்ணுறங்கிற பேரில் அன்ஹெல்த்தி ஃபுட்டு வச்சு அல்லது குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி உடம்பை கெடுத்துக்கிட்டேன் அப்படி. சரியா? எப்போவுமே நீங்கள் எப்படி கெயின் பண்ணணும் அப்படின்னா, சக்கரவள்ளி கிழங்கு, இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டு, எக்கு, சிக்கன் பாயில் பண்ணி அல்லது கிரில் பண்ணி சாப்பிட்லாம். எண்ணெயில் பொரித்து சாப்பிடக்கூடாது. சுண்டல் வகைகள், பயிர் வகைகள், இந்த மாதிரி இப்படியெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். ஸோ எக்ஸசைஸ். ரெண்டாவது ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு. அது கூட நீங்கள் நிறையா சாப்பிடும்போது நிறையா நார் சத்து வைக்கணும். நார் சத்து வைக்கலைன்னா மோசன் ஆகாது, அது மறுபடியும் பிரச்சனையாகும். ஸோ நார் சத்துனா ஃபைபர், காய்கறி வச்சு சாப்பிட்ணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு திருப்தியாக 3லேருந்து 5 நேரம் சாப்பிட்ணும். 3 நேரம் நல்ல உணவுகள் சாப்பிட்ணும். 2 நேரம் வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், ஒரு ஃபேட்டோ, கார்போஹைட்ரேட்டோ, ஒரு சக்கரவள்ளி கிழங்கோ, ஒரு எக்கோ, ஒரு பீஸ் சிக்கனோ, அந்த மாதிரி நீங்கள் இடையில சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் கெயின். டீ காஃபி இந்த மாதிரி நிறையா வந்துட்டு பலகாரம் ஐட்டம், எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம், அது உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டதுன்னு. அப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும், எடுத்து வச்சுக்கணும். முட்டை, பழம், பனானா வந்து நல்லா ஹை கலோரி ஃபுட்டு, அந்த பனானா எடுத்துக்கலாம். இது மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கணும். நிலக்கடலை, கடலை மிட்டாய் கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும். ஹெல்த்தி ஸ்கின்னு, ஹெல்த்தி டைஜஷன், நல்ல மசில் கெயின், இப்படிலாம் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 50 கிலோனா நீங்கள் 100 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிட்ணும். சாப்பிட்டு சும்மா இருந்தாக்கா ஆயிருமா? ஆகாது. கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்கள் வெயிட் பேஸ்டு, ஸ்ட்ரென்த் பேஸ்டு ஒர்க் அவுட்டும் பண்ணணும். கார்டியோ பேஸ்டு நான் பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன், ஜாக்கிங் போகிறேன், அதெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணி விட்ருவோம், வெயிட் கெயின் ஆகாது. ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். ஆர்ம்ஸுக்கு, பைசெப்ஸு, ட்ரைசெப்ஸு, செஸ்ட்டு, அது இது எல்லாம், லோயர் பாடி, ஸ்குவாட் போடுறேன், அது போடுறேன், எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணோம், நல்லா சாப்பிட்ணும். ஒர்க் அவுட் பண்ணோம், நல்லா சாப்பிட்ணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். இப்போ சப்போஸ் நான் லேடியாக இருக்கேன், நான் போய் எப்படி எல்லாம் பண்ணுறதுன்னா, ஒன்றும் இல்லை, குட் ஃபேட் சாப்பிடுங்க, நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வெயிட் கெயின் ஆகும். ஸோ உணவு. ரெண்டாவது எக்ஸசைஸ். மூணாவது என்னென்னா தண்ணி நல்லா குடிக்கணும். அப்போ தான் உங்கள் மெட்டபாலிசம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும். நம்ம நிறைய சாப்பிடும்போது டைஜஸ்ட் ஆகி வெளியே வரும், பாடி லேஸாக இருக்கும். நம்ம சாப்பிட்ட உணவை உடம்புல எடுத்து எனர்ஜியாக பண்ணி கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் பண்ணுற பழக்கம் வந்துட்டு வேணும். ஸோ இது 3 விஷயத்தை கரெக்டாக பண்ணுங்கள். சாப்பாடு, எக்ஸசைஸு, தண்ணி, இது 3ஐயும் பண்ணிங்கன்னா. 4வதாக நல்லா தூங்குங்க, ரெஸ்ட்டு கொடுக்கணும் உடம்புக்கு. நம்மளாம் சொல்லுவாங்களா, சாப்பிட்டு தூங்கினா அப்புறம் வெயிட் போடாத என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ ரொம்ப சாப்பிட்டு தூங்கினா தொப்பை போட்டுரும். கரெக்டான தூக்கம், கரெக்டான சாப்பாடு, கரெக்டான எக்ஸசைஸ், கரெக்டான தண்ணி, இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். எவ்வளோ டைமாக இருக்குது?